ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா முகத்தை காட்ட போகிறோம். ஆனால் எப்போ காட்ட போகிறோம், எப்படி காட்ட போகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் பாப்பா எப்படி இருக்குது, பாப்பா முகத்தை காட்டுங்க, பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சு. நான் அதை ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் அதை யாரும் ஒரு சில பேர் பார்க்கல போல், அதனால் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். பாப்பாவோட பேர் தர்ஷிகா செல்வி. செல்விங்கிறது எங்கள் மாமியார் பேர் சேர்த்து ஜாயின் பண்ணி தர்ஷிகா செல்வின்னு வச்சுருக்கோம். நாங்கள் வச்ச பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வச்ச பேர்லேருந்து தான் ஒரு பேரை தேர்ந்தெடுத்து எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். ரெண்டாவது பாப்பா எப்போ முகத்தை காட்டுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். நான் ஒரு மாதம் ஆகும் காட்டலாம் அப்படின்னு. பாப்பா ஜூன் 1ஆம் தேதி பிறந்துச்சு. இன்றைக்கி ஜூன் 23ஆம் தேதி கழிக்கலாமா, ஜூன் 23 நினைக்கிறேன். இன்னும் ஒரு 7 நாள், ஒரே ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரம் போகட்டும். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு நேர்த்திக்கடன்லாம் போட்டிருந்தேன். அதை இப்போ செய்ய முடியுமான்னு தெரியல. இது எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பெரியவங்க யாராவது பார்த்தா, இல்லை பார்க்கக்கூடிய சகோதரிகள் உங்கள் வீட்லேயாவது நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாப்பா வயிற்றில் இருக்கும்போது 2 கொடி கழுத்தில் சுற்றி இருந்துச்சு. அப்புறம் பேபி பொசிஷன் வயிற்றில் குறுக்க இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுனால நான் நேர்த்திக்கடன் போட்டு வேண்டுதல். எந்த சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொட்டை போட்டேன்ல, வலங்கைமான் பாடகட்டி மாரியம்மன் கோயில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாரியம்மன். எனக்கு அம்மன் எப்பயுமே மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்த ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது. இருக்கன்குடி மாரியம்மன், ஆனால் ஆயிரங்கன் மாரியம்மன் தான். ஆனால் ஊர் பேர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில். அங்கே எங்கள் ஊரில் அக்கனி சட்டி, கிடா வெட்டு, நேர்த்திக்கடா எதாக இருந்தாலும் அங்கே தான் போடுவோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 நிமிஷம் பஸ்ஸில் போனால் அந்தளவுக்கு தான் இருக்கும் அந்த சாமி. ஆனால் சுற்றுப்பட்டு பெரிய கோயிலுங்க, ரொம்ப பெரிய கோயில். கோயில் ஓரளவு இருந்தாலும் பூரா ஆற்றை சுற்றி பெரிய கோயில். கிடா வெட்டுறது போகிறது வர ஒரு நாளைக்கு எப்படியுமே அந்த கோயிலில் ஒரு 3000-4000 பேருக்கு மேலே சூழக்கூடிய கோயில். நான் சொல்கிற பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் அந்த வருஷத்தில் அந்த ஒரு மாதம் மட்டும் திருவிழா நடக்கும். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே கூட்டமாக இருக்கும். டெய்லி திருவிழா மாதிரி இருக்கும். டெய்லி கிடா வெட்டுவாங்க, எல்லாமே நடக்கும். அந்த கோயிலுக்கு சமமான மாரியம்மன் கோயில் பக்கத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வலங்கைமான் பாடகட்டி மாரியம்மன் கோயில் தான். நிறைய வீடியோ நான் கோயிலில் போட்டிருக்கேன். என்ன பாடகட்டி மாரியம்மன், அவங்க இப்போது உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு இல்லை, ஏதாவது நேர்த்திக்கடன் போட்டிருந்தீங்கன்னா, எப்படி இறந்தவங்களை பாடகட்டி இறந்தவங்களை எப்படி நம்ம ஊரில் அடக்கம் பண்ண தூக்கிட்டு போவோமோ, அதே மாதிரி உயிரோடு இருக்கிறவங்கள யாருக்காக நேர்த்திக்கடன் போட்டோமோ அவங்கள அதே மாதிரியே கோயிலில் 3 ரவுண்டு அடித்து போய் பாடகட்டி செஞ்சு தூக்கிட்டு போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கோயிலில் தான் நான் பாப்பா நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆயிடணும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அந்த 2 கொடி வெளியில் வந்துடணும், குறுக்க இருக்க குழந்தை தலை நேராக திரும்பி நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் எப்பயுமே அந்த அம்மாட்ட என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கு அந்த அம்மா. அதனால தான் நான் மொட்டை போடுறேன்னு கூட என் பையனுக்காக தான், தருணுக்காக தான் கை உடஞ்சப்ப வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அது நான் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டு போய் பூமுடி தான் கொடுத்தேன். எனக்கு அப்படியே திருப்தியாகவே இல்லை. அழகுங்கிறது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். முடி தானே வளர்ந்துரும்ல. இப்போ 1 வருஷம் ஆச்சு மொட்டை போட்டு. 10 மாதம் ஆகுது. 10 மாதம். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கும் போய் போட்டேன். இது ஆணி தானே பிறந்திருக்கு. ஆடினா 2 மாதம் இருக்குது. அங்கே போய் மொட்டை போட்டு வரவும் தான் எனக்கு திருப்தியாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் பாப்பாவுக்கும் வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா சேவல் வாங்கி விடுறேன். குழந்த பொம்மை இருக்குது பார்த்திங்களா, உருவாரம், குழந்த உருவாரம்னு சொல்லுவாங்கள்ல, இது 2 நான் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ 30 சென்டை உடனே வாங்கி வைக்கணுமா, இல்லை குழந்தைக்கு கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் நான் போய் செய்யலாமா? ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஈரத்துணியோடு போகணுமா என்னங்கிறது தெரியல. எனக்கு இந்த விவரங்கள் தெரியாது. தெரிஞ்சவங்க
வயசானவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கம் ஒரு வழக்கமாக இருக்கும், எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கமாக இருக்கும். அதனால் எனக்கு இப்போ பெரிய ஆளுங்க இங்கே யாரும் கிடையாதுங்கிறதுனால, எங்கள் அம்மா உள்ள மாமியார் இல்லைங்கிறதுனால நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கங்கிறதுனால, நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் ஏதாவது கேட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி வேண்டுதல் வைக்கலாம், இப்போ வேண்டுதல் நிறைவேற்றலாமா இல்லை கொஞ்ச நாள் போகட்டுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாப்பா பேர் தர்சிகா செல்வி. அதுக்கப்புறம் முகத்தை காட்டுறது வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் முகத்தை வந்து ஒரு மாதம் ஆகவும் காட்டலாமா இல்லை இன்னும் ஒரு மாதம் போகட்டுமாங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் நான் நிறைய வீடியோ எடுக்கும்போது குழந்தைய தூக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அது முகத்தை காட்டாமல் இருக்குது. ஏன்னா அது அழுகுது, பச்சை குழந்தையா, அது எதுக்கு அழுகுதுங்கிறது அதுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதால் ஒரு வயிற்ற வலிக்குதா, எறும்பு கடிச்சிச்சா, தலையை வலிக்குதா, அதுக்கு என்ன செய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஒரு பார்க்க வருவாங்கல்ல, இப்போ கொஞ்சம் நாளைக்கு யாராவது வந்து பார்க்க வரும்போது ஒருவேளை கண் திருஷ்டி பட்டிருக்குமோ, இதனால் அழுகுதோ, வயிறு வலிக்குதா, அதுக்கு என்ன செய்யுதுன்னு எனக்கு பயமாக போயிடுது அது அழுகையில். அதனால் முகத்தை காமிச்சிட்டோம்னா நிறைய பேர் பார்க்கையில் திருஷ்டிப்படுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதுதான் நான் காட்டலாமா இல்லை இன்னும் ஒரு மாதம் போகட்டுமா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் இப்போதைக்கு காட்ட வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுதான் எனக்கு ஒரு இது. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது டவர் நல்லா கிடச்சிச்சு, வீடியோ நல்லா போச்சு. அந்த 10 நாள் அங்கே இருக்கவும் அந்த ஒரு டவருக்கு என் சேனல் செட் ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் அந்த வீட்டுக்கு வரவும் ஒரு 3-4 நாள் நல்லா போச்சு, மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. இங்கே இந்த டவருக்கு நான் அடிக்கடி இந்த ஏரோப்ளைன் மோடில் போட்டு எடுக்கிறதுனால மறுபடியுமே சேனல் வந்து டவுன் ஆகிடுச்சு, வியூஸ் போகிறது குறைஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாப்பா மொத்த காமிச்சாலும் இப்படித்தான் வியூஸ் கம்மியாக தான் போக மாட்டேன். அது என்ன செய்யன்னு தெரில. சேனல் வந்து யூடியூப் சேனல் மட்டும் நம்பி நிறைய பேர் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா அவங்க சைடில் ஒரு வேலையை வச்சுக்கோங்க. யூடியூப்பை மெயினாக வச்சுக்கிறாதீங்க, யூடியூப்பே சைடாக ரன் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு தையலோ ஏதோ ஒரு பூ கட்டுறதோ ஏதோ ஒரு தொழில் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி செய்யுங்க. வேலைக்கு போகிற மாதிரி போங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. நிறைய பேர் வண்டியிலேயே போய் கொரியர் பார்சல் பண்ணுறது, கொரியர் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. எனக்கு இந்த பிள்ளைக்கு பெருசாகிற வரைக்கும் இந்த யூடியூப்பை மட்டுமே நான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆள் வேலை பார்த்து இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச உதவியை நான் அவருக்கு செய்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு வீடியோ மட்டும் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.